ஒரு பணக்கார தகப்பன் தன்னுடைய குழந்தைகிட்ட எவ்வளோ நல்ல லைஃப் கொடுத்துருக்கேங்கிறத உணர்த்துறதுக்காக 2 நாள் ஒரு ஏழை விவசாய குடும்பத்துக்கு அவங்கள கூட்டிகிட்டு போனாங்களாம். திருப்பி ரிட்டர்ன் வரும்போது அவங்க கேட்டாங்க, எப்படிப்பா நான் அதை ஃபீல் பண்ணேன் அப்படின்னு கேட்டோன்னே அந்த பையன் சொன்னானா, அப்பா நமக்கு சர்வன்ட்ஸ் இருக்காங்க, ஆனால் அவங்களே அவங்களுக்கு சர்வ் பண்ணிக்கிறாங்க. நமக்கு ஒரு நாய் தான் இருக்குது, ஆனால் அவங்களுக்கு 4 நாய் இருக்குது. நமக்கு இம்போர்ட்டடான நைட் லேம்ப் இருக்குது, ஆனால் அவங்களுக்கு நைட்டில் ஸ்டார்ஸ் எல்லாம் லேம்பாக இருக்குது. நமக்கு ரிச் ஃபுட் வாங்குறோம். ஆனா, அவங்களே அத உருவாக்குறாங்க. நமக்கு ஸ்விம்மிங் பூல் இருக்கு. ஆனா, அவங்களுக்கு முடிவில்லாத ஃப்ரெஷ்ஷான ஒரு ஓடை இருக்கு. நம்மள பாதுகாக்கிறதுக்கு மதில் சுவர் இருக்கு. ஆனா, அவங்க ஒருவருக்கொருவர் பாதுகாப்பா இருக்காங்க. அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொன்னான், "அப்பா நம்ம எவ்வளோ ஏழைகளா இருக்கோங்கிறத உணர்த்தினதுக்காக நன்றி சொல்றேன்னு" சொன்னானாம். வேதத்துல ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு. "சஞ்சலத்தோடு கூடிய அதிக பொருளிலும் கர்த்தரை பற்றும் பயத்தோடு கூடிய கொஞ்ச பொருளே உத்தமம்." நம்மகிட்ட இல்லாதத பத்தி யோசிக்கிறோம். ஆனா இருக்கவங்க கிட்ட இல்லாத ஒரு சந்தோஷமும், சமாதானம், தேவனுடைய அன்பும் நம்மகிட்ட இருக்கிறத யோசிச்சு கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். காட் பிளெஸ் யூ.